தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த 10 ரூபாயை வச்சுதானே ஒரு நாள் சாப்பாடையே நீங்க சாப்பிடுவீங்க? ராஜிமா, இவ அண்ணி ஒருத்தி இருப்பா. அவ எல்லாம் சொல்லுவா. 10 ரூபாய் கூட இல்லாம குழம்பு கூட வைக்க வழி இல்லாம சாப்பாட்டுல உப்பு போட்டு கரைச்சு குடிச்சிருக்காங்களாம். அப்பேற்பட்ட ஃபேமிலில இருந்து வந்துதான் 10 ரூபாய் தானே அப்படின்னு சொல்றியா? 1 ரூபாய் நான் கூட நீ கிட்ட கேட்டு தாண்டி வாங்கணும். பாருங்க ராஜிமா, நீங்க பேசிட்டே இருக்கீங்க, அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. நில்லுங்க, வா வாங்க. நான் தான் இந்த வீட்டு மருமக, விஜய்க்கு பொண்டாட்டின்னு திமிரா சொன்னல. இப்ப இந்த வீட்ல யாரு நீன்னு புரிஞ்சுதா? இனி இது தாண்டி உன் இடம், புரிஞ்சு நடந்துக்கோ. அடுத்தவங்க காசுல ஜாலியா ஆட்டம் போட வேண்டியது. இப்ப காசெல்லாம் புடுங்கியாச்சுல்ல, இனிமே நீ எப்படி ஆட்டம் போடுறன்னு நானும் பாக்குறேன். வெண்பாவை கைக்குள்ள போட்டு காரியத்தை சாதிக்கலான்லாம் யோசிக்காத, அதுவும் நடக்காது. விஜய் கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி பாக்கலான்னு நினைக்கிறியா? அவனுக்கெல்லாம் பயந்தவ நான் கிடையாது. அப்புறம் நேத்து ஏதோ உண்டியெல்லாம் உடைச்சு சாப்பிட்டீங்களே, அதே மாதிரி தினமும் உடைச்சு சாப்பிடறதுக்கு உண்டியெல்லாம் அவகிட்ட கிடையாது. அது எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா சாப்பாடு ஏதாவது மிச்சம் இருந்தாதான் நீ சாப்பிடணுமே. அத கூட நீ என்கிட்ட கேட்டு நான் சாப்பிடுன்னு சொன்னாதான் நீ சாப்பிடணும். இப்ப புரிதாடி நீ யாருன்னு? புரிஞ்சுக்கிட்டேங்க. இதை விட பெரிய பெரிய கொடுமையெல்லாம் அனுபவிச்சு வந்தவதான் அண்ணா. ஆசை தீர கொடுமைப்படுத்துங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க செய்யற எந்த விஷயமும் என்ன விஜய் சாருக்கு பொண்டாட்டி இல்லைன்னு ஆக்கிடாது. செக். ராஜிமா, ஒரு தடவை கூட உங்களை வின் பண்ண முடியல என்னால. நானும் உங்களை பார்த்து கத்துக்கணும். ராஜிமானா நோ ஜாஸ்தி டாக், ஒன்லி ஆக்ஷன் தான் போல. பெர்ஃபெக்ட். ஆமா. ஏய் விஜய். மாமா வாடா. ஈவினிங் தான் வருவேன்னு நினைச்சேன். ஆமாக்கா, ஈவினிங் தான் வரதா பிளான். மீட்டிங் முடிச்சு மத்தவங்க எல்லாம் அவுட்டிங் போயிட்டாங்க. நான் மட்டும் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். சரி, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ரஞ்சிதா, விஜய்க்கு டபுள் ஸ்ட்ராங்ல காஃபி எடுத்துட்டு வா. அப்புறம் மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமாக்கா, நம்ம கம்பெனிக்கு ஃபியூச்சர்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு, நிறைய டை அப்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நான் உங்ககிட்ட இத பத்தி அப்புறமா டீடைலா பேசுறேன். இனிமே உனக்கு பிசினஸ் தான் லைஃப் விஜய். நீ பிசினஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணு. ஃபேமிலி விஷயத்துல நான் இங்க இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த எல்லா விஷயத்தையும் தலையில தூக்கி போட்டு தேவையில்லாத கவலையை தூக்கிட்டு அலையாத. நிச்சயமாக்கா. கொஞ்ச நாளா என்னால பிசினஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல. நீ இருக்கிறதால இப்ப வீட்ல என்ன நடக்குதுன்னு நான் யோசிக்கிறதே இல்ல. உன் தம்பிக்கானா கம்பெனி அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டேன், அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி மாமா, காஃபில சுகர் போட்டு. ஏய் ரஞ்சிதா, ஏய் ரஞ்சிதா, பாத்து. என்ன ரஞ்சிதா, பாத்து வர மாட்டியா? காஃபி அவன் டி-ஷர்ட்ல சிந்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி விடு, அவன் ரூம்ல போய் ஹீட்டர் போட்டு வை. வெந்நீர்ல குளிச்சா கொஞ்சம் அலுப்பு தீரும். போ. ஏய் ரஞ்சிதா, ஒரு நிமிஷம் இரு.
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. உங்களுக்குலாம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸா? இந்தாக்கா. ஹே, சூப்பரா இருக்குடா. ரஞ்சி, அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு ராஜுமா. மாமா செலக்ஷன் எப்பவுமே இப்படிதான் சூப்பரா இருக்கும். ம், அக்கா, இந்த புடவை பேரு பட்டோலா. குஜராத்ல ரொம்பவும் ஃபேமஸ் இது. ஜஸ்ட் ஒண்ணு இல்ல 2 இலை பட்டுல பண்ணது. வாவ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இப்பதான் கேள்விப்படுறேன் விஜய். தேங்க் யூ so மச். தம்பி கையால gift வாங்குறதே சந்தோஷம்தான். அதுலயும் இப்படி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்னா, ஓ மை காட், சான்ஸே இல்ல. என் லைஃப் டைம் சாரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போறப்போ இதை கட்டிக்கிட்டு போற மாதிரி கூட இருக்கலாம் போ. என்னக்கா? டாடா ஏய் செல்லக்குட்டி, வாங்க 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 வாங்க. எப்படா வந்தீங்க? ஜஸ்ட் நவ், இப்பதான் வந்தேன். அத்தைக்கு சாரி வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கான்னு பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமாண்டா, அந்த பாக்ஸ்ல இன்னொரு புடவை வச்சிருக்கே, அது யாருக்கு? ரஞ்சிதாக்கு தானே? ஆமாக்கா, அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ரஞ்சிதா. தேங்க்யூ சோ மச் மாமா. எனக்காக முதல் தடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். வெண்பா குட்டி, அடுத்த சர்ப்ரைஸ் யாருக்கு தெரியுமா? இரு இரு. டன் டடாய். இந்த டெடி என் வெண்பா செல்லத்துக்கு. ஹே, இந்தாங்க. ரஞ்சி, முன்னாடி எங்க அப்பா இப்படிதான் பிசினஸ் விஷயமா எங்க வெளியில போனாலும் எங்க எல்லாருக்கும் ஏதாவது gift வாங்கிட்டு வருவாரு. அதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னக்கா, ஏன் இப்படி இவ்ளோ எமோஷன் ஆகுற? என்ன வெண்பா? அவ்வளவுதானடா. ஆமா வெண்பா, நீ எல்லாமே 2ஆ வேணும்னு கேப்பல்ல. இன்னொன்னு, நான் வெளியில போகும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஓகே? ஹே, நல்லா இருக்கு சாரி, சூப்பர். மல்லி, இந்த கலர் எனக்கு சூப்பரா இருக்குல்ல? என்னடா நீங்க? அதான் உனக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னார்ல. டாடா, மல்லிமாக்கு அவ்வளவுதான் டாடா வாங்கிட்டு வந்தேன். என்ன தங்கம் பேசுற? எப்பவுமே gift எல்லாம் நம்ம வீட்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களுக்கு தான் வாங்கி தருவாங்க. இந்த வீட்ல வேலை செய்யறவங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமா வாங்கிட்டு வருவாங்க? விஜய், நீ போய் ரெஸ்ட் எடு. ரொம்ப டயர்டா இருப்ப. சரிக்கா. ஏய், பெட்டி எல்லாம் இப்ப நீ எதுக்கு எடுக்கிற? அதான் ஒருத்தி இருக்கால்ல, நீ போ. இல்ல வேண்டாம். வாங்க மல்லிமா, நம்ம போலாம். நில்லு. என்னடி, என்னமோ சின்ன வயசுல இருந்து கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தேன்னு சவால்லாம் விட்ட. இந்த கொடுமை எப்படி இருக்கு? இது வரைக்கும் அனுபவிக்காத புது கொடுமையா இருக்குமே. உன்னோட லிமிட், தகுதி, தராதரம், என் தம்பியோட மனசுல நீ எங்க இருக்கங்கிறது இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. தோ பார்,
நீ இந்த சின்ன புள்ளைய ஏவி விட்டு புடவை கேக்குறியா? மறந்துருச்சு போல. அன்னைக்கே என் தம்பி சொல்லிட்டு போனான்ல, தோ இங்க இருக்கு பாரு இந்த சேரு சோஃபா. சொன்னான்ல, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெளியில போடுவோம். அதுக்கப்புறம் தூக்கி குப்பையிலே போட்டுருவோம். லைஃப் முழுக்க இதையே வச்சிருக்க மாட்டோம்ல, அத புரிஞ்சுக்கோ. அதே மாதிரிதான் நீயும். இந்த வீட்ல உனக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அது புரியாம நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்க. வீட்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. இப்ப கூட பாரு, யாரெல்லாம் அவன் குடும்பம்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் gift வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால உனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்காத, சரியா? அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ரஞ்சி, தப்பு இல்ல. இப்போ இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி விசேஷங்கள்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் துணிமணி கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம். அப்போ கண்டிப்பா உனக்கும் கொடுக்க சொல்றேன். நீ கவலைப்படாத, போ. வா. வாங்கம்மா போலாம். சூப்பர் ராஜிமா. என்ன வெண்பா குட்டி, டாடா வாங்கிட்டு வந்த gift பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்ன பேச்சே காணோம்? ஒருவேளை டாடா கிட்ட ரொம்ப பெருசான gift எதிர்பார்த்தியா என்ன? என்ன சொல்ல குட்டி, டாடா மேல கோவமா? நீங்க பண்ணிட்டு இருக்குதுல ரொம்ப தப்பு டாடா. தப்பா? நீ எதை சொல்ற? இப்படி பார்ஷியாலிட்டில பண்ணக்கூடாது டாடா. பார்ஷியாலிட்டியா? நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியல? நடிக்காதீங்க. ஏய் சத்தியமா எனக்கு புரியல வெண்பா. போங்க டாடா. வர வர நீங்க என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல வெண்பா, நான் என்ன போய் சொன்னேன்? உங்ககிட்ட இப்ப யார் இந்த gift கேட்டா? கிஃப்ட் எல்லாம் கேட்டா குடுக்கறது இல்ல வெண்பா, அவுட் ஆஃப் லவ் நம்மளா குடுக்கறது. இத மட்டும் நல்ல விளக்கமா சொல்லுவீங்களே. எங்களுக்கெல்லாம் குடுக்குறீங்க. அங்கதானே மல்லிமாவும் இருந்தாங்க. அவங்க மனசு கஷ்டப்படும்ல, எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாங்க. இதான் உன் பிரச்சனையா? இது ஏன் பிரச்சனை இல்ல, உங்க பிரச்சனை. தப்பு பண்ணது நீங்க. அதான் நான் தான் சொன்னேனே, கிஃப்ட் அவுட் ஆஃப் லவ் தான் கொடுக்க முடியும்னு. மனசுல அன்பு இருந்தா தான் கொடுக்க முடியும். This is too much டாடா. அப்படி குடுக்கறதா இருந்தா ஏன் உங்க முன்னாடி எல்லாருக்கும் குடுக்குறீங்க? நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட குடுக்கறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? மல்லி உன்கிட்ட கேட்டாளா இல்ல கேட்க சொன்னாளா? போங்க டாடா. அந்த அளவுக்குலாம் சீப்பாலாம் மலிவா நடந்துக்க மாட்டாங்க. நானே தான் கேக்குறேன். இப்படி சிச்சுவேஷன்ல எனக்கும் ஹர்ட் ஆகும். ஏன் முன்னாடி மத்தவங்களுக்குலாம் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கலனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்மள மாதிரி தானே மத்தவங்களையும் பார்க்கணும். என்ன டாடா பதிலே காணோம்? இப்ப என்ன நீ நியாயம் பேசுறியா? இவ்ளோ நியாயம் பேசுறல்ல, அவ பண்ணது மட்டும் சரியா? நான் மீட்டிங் கிளம்பி போறப்போ என் மூளையே ஸ்பாயில் பண்ணிட்டா தெரியுமா? 1 lakh என் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துருக்கா. டாடா நீங்க என்ன பேசுறீங்க? பார்த்து பேசுங்க டாடா. கேட்காம எடுத்தா அதுக்கு பேர் என்னம்மா? என்கிட்ட கேட்டா நான் கொடுத்துருப்பேன்ல. அவங்க அப்படி இல்ல செய்யற ஆள் இல்லடா. அவங்கள நீங்க நம்பல. ஏன்னா அவங்கள நீங்க புரிஞ்சுக்கலடா. மல்லிமே எப்பவுமே அப்படி செய்ய மாட்டாங்க. இங்க பாரு வெண்பா குட்டி, மல்லி உன் மேல பாசமா இருக்கிறதுனால அவ என்ன பண்ணாலும் உனக்கு தப்பா தெரிய மாட்டேங்குது. நோடடா, அவங்க என் மேல வச்சிருக்க அன்பு உங்க கண்ணுக்கு தானடா தெரியல. அவங்கள நீங்க தப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பாவே தெரியுது. வெண்பா நீ வளர்ந்துட்ட, ஆனா நீ இன்னும் சின்ன பிள்ளை தான். சில விஷயங்களை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு புரியாது. இப்ப சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க. ஆனா அதை தப்பு பண்ணா மட்டும் பெரிய பொண்ணு ஆயிட்ட. இப்படி பண்றியேன்னு கேக்குறீங்க. என்கிட்ட நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்கல்ல. சிரிச்சு சமாளிக்காதீங்கடா. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். இல்லடா செல்லம், டாடாக்கு அந்த அமௌண்ட்லாம் பெருசு இல்ல. என்கிட்ட கேட்காம எடுத்தது தான் நான் தப்புன்னு சொல்றேன். அவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்கடா. நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. உங்க அக்கா சொல்றது மட்டும் நீங்க நம்பிட்டு இருப்பீங்களா? சரி, மல்லி பணத்தை எடுக்கல, நீ சொல்றத டாடா நம்பிட்டா போதுமா?
டாடா போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஐ பெர்ஃப்யூம் மல்லிமாக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ராஜ்யத்தை ரஞ்சிதா சிட்டில இருக்காங்கன்னு கொடுக்காம வந்திருக்காங்க போல. இது நம்ம மல்லிமா கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதுதான். உன்னோட லிமிட்டு, தகுதி, தராதரம், என் தம்பியோட மனசுல நீ எங்க இருக்கங்கிறது இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. மல்லிமா ஆ, என்ன வெண்பா? ஆ, கையில என்ன? இதுவா கிஃப்ட். ஓ, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு gift, அப்புறம் சர்ப்ரைஸா இன்னொரு gift-ஆ? சூப்பர். ஐயா மல்லிமா, இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனக்கு இல்ல, பின்ன உங்களுக்கு தான். ஏமா அப்படி பாக்குறீங்க? நிஜமா இந்த கிஃப்ட் உங்களுக்கு தான். இந்தாங்க புடிங்க. வெண்பா, இது உங்களுக்கு தான் மல்லிமா. டாடா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னு ஹால்ல வச்சு ஏன் கொடுக்கலன்னு தானே யோசிக்கிறீங்க? ம், ஹால்ல பூதமா இருந்துச்சுல்ல, ராஜி பூதம், ரஞ்சி பூதம், அங்க வச்சு டாடா gift கொடுத்தா பெரியத்த பூதம் உங்களையும் டாடாவையும் கடிச்சு வச்சிரும்ல, அதான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தப்பு வெண்பா. பெரியவங்களே இப்படி பேசக்கூடாது. பின்ன என்ன மல்லிமா, யாராவது சொந்த அக்காவை பார்த்துட்டு பயந்துட்டு இருப்பாங்களா? டாடா பயப்படுறாங்களே, அப்படின்னா அவங்க போதும் தானே. ஏன் மல்லிமா, கண்ணாடி ஜாடிக்குள்ள இருந்து ஜீபும்பா வந்த மாதிரி திடீர்னு வந்து நின்று நான் தான் உங்க அத்தை, கனடால இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் பூதுன்னு சொன்னேன். வாயை மூடு வெண்பா. சின்ன புள்ளைய எப்படி வளர்த்திருக்கா பாருன்னு என்னதான் எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க. நீ உன் கோவத்தை காட்டுறதா நினைச்சு பேசுற, ஆனா அது எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரிதானே? இன்னொன்னு, அவங்க தான் தப்பா பேசுறாங்க, நாமளும் சரிக்கு சமமா அவங்கள மாதிரி பேசுற பழக்கம்லாம் இருக்கவே கூடாது. புரியுதா வெண்பா? சொன்னா கேப்பதானே? நீ இப்படி பேசுறதால அவங்க காயப்பட மாட்டாங்க வெண்பா. மல்லி அம்மா தான் காயப்படுவேன். சாரி மல்லிமா. ம், ஆனா நீங்க கிரேட் மல்லிமா. ம். ராஜ்யத்தை உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. என்னால அந்த மாதிரி இருக்கவே முடியாதுப்பா. அவங்களுக்கு என் மேல என்ன கோவம்? ரஞ்சிதாவோட வாழ்க்கைய நான் கெடுத்துட்டதா நினைக்கிறாங்க. நான் வேணும்னு செய்யலனாலும் அவங்க சைடுல இருந்து பார்த்தா அவங்க கோவம் நியாயமானது தானே. சரி சரி, வித்தா ராஜ்யத்தை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிடுவீங்க போலியே. சரி அவங்கள விடுங்க. டாடா உங்களுக்காக ஆசையா செம்ம கிஃப்ட்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்க ஆர்வமே இல்லையா? அதை மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா டாடா எப்பவுமே உங்க கூடவே நீங்க எங்க போனாலும் பறந்து பறந்து வருவாரு. பரந்தா? என்னடா சொல்ற? ஸ்டாப் ஸ்டாப், வெயிட் வெயிட் வெயிட். என்னாச்சு வெண்பா? இதுல ஸ்பெஷல் மூமெண்ட்டுமா, கேப்சர் பண்ணிக்கோ. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பிரிங்க. என்னாச்சுமா? இல்ல, இந்த கிஃப்டை எனக்கு தான் வாங்கிட்டு வந்தாரா? உனக்கு நல்லா தெரியுமா? திடீர்னு என்ன டவுட்டு? வீட்ல உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பாங்க? உங்களுக்கு தான். எதுக்கு உங்களுக்கு இந்த டவுட்டு? இல்ல, அவரு என்கிட்ட கொடுக்கலையே, அதான். உங்களுக்கு எவ்வளவு டவுட் வருது? டாடா தனியா கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருந்தாரு. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு டாடாக்கு தெரியாம நான் எடுத்துட்டு வந்துட்டேன்.
பிரிச்சு பாருங்க மல்லியம்மா. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.